Hi everyone, welcome to my channel JS Hindi Class. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பொதுவா நம்ம வெளியே எங்கேயோ கிளம்பி போறோம். அப்போ ஆட்டோ இல்லாட்டி பஸ் இந்த மாதிரி டிராவல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அந்த ஆட்டோ டிரைவரா இருக்கட்டும், இல்லாட்டி கண்டக்டரா இருக்கட்டும், அவங்களோட ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை தான் நம்ம இந்தியில இப்போ எப்படி பேசலாம், எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் நம்மளோட டாபிக் உள்ள. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ எல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். சரி, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ஒரு டிராவல் பண்றோம், ஒரு ஆட்டோல போறோம் அப்படின்னா அவங்களோட நம்ம எந்த மாதிரி பேசலாம், என்ன மாதிரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போவோம். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ணா ஆட்டோ வருமா? அண்ணா ஆட்டோ வருமா? இத நம்ம இந்தியில எப்படி கேட்கலாம்? பையா ஜாவோகே கியா? பையா ஜாவோகே கியா? அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இந்தியில பையான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ஆட்டோ வருமா? வருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத ஜாவோகே கியா? ஜாவோகே கியா? இது வந்து ஒரு கேள்வியா கேட்பாங்க. சோ பையா ஜாவோகே கியா? அடுத்து, சரி போகலாம். ஆட்டோவில் உட்காருங்கள் சார் அப்படின்னு டிரைவர் சொல்றாங்க. சரி போகலாம். ஆட்டோவில் உட்காருங்கள் சார். இது நம்ம எப்படி பார்க்கலாம்? ठीक है, चलेंगे. ऑटो में बैठिए सर. ठीक है, चलेंगे. ஆட்டோ மே பேட்டியே சார். சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? அது ஹிந்தியில டீக் ஹே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டீக் ஹே. போகலாம் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? சலேங்கே. போகலாம். சலேங்கே. ஆட்டோவில் உட்காருங்கள் சார். ஆட்டோ மே. ஆட்டோ வில் அப்படின்னு சொல்றோம்ல, அது ஆட்டோ மே அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோ மே உட்காருங்கள் சார். बैठिए सर. बैठिए सर. ठीक है, चलेंगे. ऑटो में बैठिए सर. அடுத்து, உங்களுக்கு எங்க போகணும் சார்? உங்களுக்கு எங்க போகணும் சார்? ஆட்டோ டிரைவர் கேக்குறாங்க. உங்களுக்கு எங்க போகணும் சார்? இத நம்ம இந்தியில எப்படி பார்க்கலாம்? आपको कहाँ जाना है सर? आपको कहाँ जाना है सर? உங்களுக்கு அப்படின்னு சொல்றத ஆப்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆப்கோ உங்களுக்கு, அது ஒரு மரியாதையா ஆப்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உனக்கு அப்படின்னு சொல்றத ஆப் ஆப்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆப்கோ. எங்க கஹா. எங்க கஹா. போகணும் ஜானா ஹே. போகணும் ஜானா ஹே சார். आपको कहाँ जाना है सर? ஓகேவா? அடுத்து, நான் கோவிலுக்கு போகணும் சார். இதை எப்படி சொல்லலாம்? मुझे मंदिर जाना है सर. मुझे मंदिर जाना है सर. நான் मुझे நான் मुझेன்னு சொல்லுவோம். கோவிலுக்கு மந்திர். கோவிலுக்கு மந்திர். போகணும் जाना है. போகணும் जाना है. मुझे मंदिर जाना है सर. போகணும் அப்படின்னு சொல்றத जाना है அப்படின்னு சொல்லுவாங்க. मुझे मंदिर जाना है. அடுத்து, அண்ணா இங்க இருந்து கோவில் எவ்வளவு தூரம் இருக்கும்? நம்ம இப்ப டிரைவர் கிட்ட கேக்குறோம். அண்ணா இங்க இருந்து கோவில் எவ்வளவு தூரம் இருக்கும்? இத நம்ம இந்தியில எப்படி கேட்கலாம்? பையா यहाँ से मंदिर कितना दूर है? भैया यहाँ से मंदिर कितना दूर है? அண்ணா பையா இங்க இருந்து. இங்க யஹா. இங்க அப்படின்னு சொல்றோம்ல, இந்தியில அது யஹான்னு சொல்லுவாங்க. இருந்து அத வந்து யஹா சே. சே வந்து இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. யஹா சே மந்திர். கோவில்ல அதுதான் மந்திர். எவ்வளவு கித்துனா தூரம். தூர் இருக்கு. है. यहाँ से मंदिर कितना दूर है? यहाँ से मंदिर कितना दूर है? ஓகேவா? அடுத்து, இங்க இருந்து
கோவில் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இருக்கும் சார். யாரு சொல்றது? இது வந்து ஆட்டோ டிரைவர் சொல்றாங்க. இங்க இருந்து கோவில் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் இருக்கும் சார். இத நம்ம எப்படி சொல்லலாம்? இங்க அது என்ன சொல்லுவாங்க? யஹா. இருந்து அது என்ன சொல்லுவாங்க? சே. யஹா சே. கோவில், மந்திர். கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது லக்பக். லக்பக். கிட்டத்தட்ட. லக்பக். 15 கிலோமீட்டர். ஹிந்தியில 15ன்னு சொல்லுவோம். 15 ஹிந்தியில 15ன்னு சொல்லுவோம். இல்லாட்டி அது கஷ்டமா இருக்கு அப்படின்னா 15 கூட சொல்லிக்கலாம் நம்ம. 15 கிலோமீட்டர் இருக்கும். है सर. இருக்கும் सर. है सर. यहाँ से मंदिर लगभग 15 किलोमीटर है सर. यहाँ से मंदिर लगभग 15 किलोमीटर है सर. சரியா? அடுத்து பார்க்கலாம். சரி, கோவிலுக்கு போவதற்கு எவ்வளவு ஆகும் அண்ணா? சரி, கோவிலுக்கு போவதற்கு எவ்வளவு ஆகும் அண்ணா? இது எப்படி கேட்போம்? டீக் ஹே. சரி அப்படின்னு சொல்றது டீக் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு மந்திர். போவதற்கு ஜானே. போவதற்கு ஜானே. எவ்வளோ? கித்னா ஆகும் அண்ணா? கித்னா ஹோகா. இல்லாட்டி ஹோகான்னு சொல்லலாம். இல்லாட்டி லோகே. வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது லோகே அப்படின்னு சொல்லுவாங்க. ठीक है, मंदिर जाने कितना लोगे भैया? ठीक है, मंदिर जाने कितना लोगे भैया? அடுத்து 300 ஆகும் சார். 300 ஆகும் சார். இதை எப்படி சொல்லலாம்? 300 होगा சார். 300 होगा சார். होगा அப்படின்னா ஆகும். 300 ரூபாய் ஆகும் சார். அடுத்து அண்ணா 300 ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைக்க முடியுமா? அண்ணா 300 ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைக்க முடியுமா? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? அண்ணா அப்படின்னு சொல்றத என்ன சொல்லுவோம்? பையா அப்படின்னு சொல்லுவாங்க. 300 बहुत ज्यादा है, थोड़ा कम करिए. இது எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். ரொம்ப அப்படின்னு சொல்றத பஹோத்னு சொல்லுவாங்க. பஹோத். பஹுத். பஹோத். அதிகமா. சியாதா. இருக்கு. ஹே. கொஞ்சம். தோடா. குறைக்க முடியுமா? கம் கரியே. முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, அது கரியே. குறைக்க முடியுமா? குறைக்க. கம். முடியுமா? கரியே. இல்லாட்டி कीजिए அப்படின்னு சொல்லலாம். भैया 300 बहुत ज्यादा है, थोड़ा कम करिए. थोड़ा कम कीजिए. भैया 300 बहुत ज्यादा है, थोड़ा कम करिए. அடுத்து எப்படி சார்? சரி 250 கொடுங்க. எப்படி சார்? சரி 250 கொடுங்க. இதை நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லலாம்? எப்படி சார்? கேசே ஹோகா சார். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம்ல, எப்படின்னா கேசே. ஹோகா எப்படி ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லலையா, அது வந்து கேசே ஹோகா சார். சரி 250 கொடுங்க. டீக் ஹே 250 दीजिए. கொடுங்க அப்படின்னு சொல்றத दीजिएன்னு சொல்லுவோம். कैसे होगा सर? ठीक है 250 दीजिए. कैसे होगा सर? ठीक है 250 दीजिए. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஈஸியா சீக்கிரமா ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.